We all know about the IPL, Big Bash League, Caribbean Premier League, Bangladesh Premier League, and recently SA20, MLC. ஸோ இந்த மாதிரியான ஃப்ரான்ச்சைஸ் லீக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வேர்ல்டு வைட் நிறைய இதில் நடந்துன்னு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்தியாவில் ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா லைக் லீக்ஸ்லாம் நடந்துன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்காக இருக்கட்டும், ஒரு கர்நாடகா ப்ரீமியர் லீக். ஸோ இப்படி இருந்தது இப்போ வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு லீக்ஸ் இந்த மாதிரி இதாகிடுச்சு. ஒரு டெல்லி ப்ரீமியர் லீக், பெங்கால் ப்ரீமியர் லீக், இந்த மாதிரி லைக் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லீக்ஸ் இது பண்ணி ஸோ அதுலேருந்து நல்லா பண்ணுற பிளேயர்ஸை வந்து ஸ்டேட் டீமுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ தென் சில பேருக்கு ஐபிஎல் கான்ட்ராக்ட்ஸும் கிடைக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் டிஎன்பிஎல் சீசன் 9 இப்போது ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் தான் முடிஞ்சுது. ஸோ லாஸ்ட் சண்டே அன்றைக்கி முடிஞ்சுது. ஸோ அதை பற்றின ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோஸ் பேசணும் தான். ஸோ இந்த வீடியோ நான் வந்து ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடியே நான் போட்டுருக்கணும். பட் சம் ரீசன்ஸ்னால என்னால் போட முடியாமல் போச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. பட் இட்ஸ் நாட் டூ லேட். ஸோ 1 வீக் தான் ஆகுங்க தானே. ஸோ கொஞ்சம் எனக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைம் இருந்திருக்கு. டைம் வச்சு நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் இது பண்ணேன். டிஎன்பிஎல் சீசன் என்ன நடந்ததுங்கிறது. ஸோ டிஎன்பிஎல் சீசன் 9. ஸோ இந்த டிஎன்பிஎல்ங்கிற டோர்னமெண்ட் என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ டிஎன்பிஎல் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக். இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 டீம்ஸ் ஆடுறாங்க. ஒரு செப்பாக் சூப்பர் கில்லிஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ், லைக்கா கோவை கிங்ஸ், நெல்லை ராயல் கிங்ஸ், திருச்சி கிராண்ட் சோலா, சேலம் ஸ்பார்டன்ஸ், சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் அண்ட் ஒரு எனக்கு தப்புன்னு ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8 டீம்ஸ் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு 8 டீம்ஸ் தான் இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தூட்டி பேட்ரியட்ஸுங்கிற ஒரு டீம் வந்துச்சு. அண்ட் தென் விபி காஞ்சி வீரன்ஸ்னு டீம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ ரீப்ளிகேட் பண்ணி என்ன நெல்லை ராயல் கிங்ஸ், சேலம் ஸ்பார்டன்ஸ் அந்த மாதிரியான டீம்ஸ்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 சீசன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ இது 9th சீசன் ரீசெண்டாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஐட்ரீம் திருப்பூர் தமிழன், அந்த ஒரு டீம் கரெக்டாக நான் மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ ஐட்ரீம் திருப்பூர் தாமரன்ஸ் தான் இந்த சீசனோட சாம்பியன்ஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு டோர்னமெண்ட்டாக இருந்திருக்கு எல்லா ஒரு டீம்ஸ்க்கும், எஸ்பெஷலி ஃபார் ஐட்ரீம் திருப்பூர் தாமரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் சேப்பாக் சூப்பர் கில்ஸ் கிட்ட ஒரு லாஸோடு இது பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் பை எவ்ரி ஒன் இன் திருப்பூர் தாமரன்ஸ், எஸ்பெஷலி துஷார் ரஹேஜா. ஸோ துஷார் ரஹேஜா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்டர். ஸோ லாஸ்ட் ஒரு ஃபியூ சீசன்ஸாகவே நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு சீசன்லேயும் ஐ திங்க் இஸ் இன் பீக்கிங் இந்த மாதிரி தான் சொல்லணும். டெஃபினெட்லாக இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் மேபி துஷார் ரஹேஜாவுக்கு ஒரு மேபி இந்த வர மினி ஆக்ஷனில் ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்கிற சான்சஸும் நிறைய இருக்குது. ஆனால் அட் த சேம் டைம் அதே டீமில் இருக்கிற இசக்கி முத்து. ஸோ இசக்கி முத்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் டெபியூ பண்ணார் அந்த ஒரு மேட்ச். ஸோ அதுலேயே நல்ல இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ். அவரை பற்றி நான் அதுக்கப்புறம் நான் சில இதெல்லாம் படித்தேன். ஸோ ஒரு அண்டர் 23 செலெக்ஷன்ஸில் இருந்து அதுக்கப்புறமா வந்து இந்த இப்போ வந்து டிஎன்பிஎல் ஆடி இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் படி. ஸோ அவரோட அந்த பேக்ரவுண்ட் கேட்கும்போது இப்போ நல்லாவே இருந்திருக்கு. ஸோ அவரும் இந்த சீசன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் மேபி டிஎன்பிஎல் இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நட்ராஜனாக இருக்கட்டும், ஒரு சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும், ஏன் சாய் கிஷோர், ஜெகதீசன் மாதிரி பிளேயர்ஸாக கூட ஓரளவுக்கு ஐபிஎல் லெவலுக்கு போயிருக்காங்கன்னா டிஎன்பிஎல் தான் அதுக்கு பேஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்தா ஒரு இசக்கி முத்தும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த ஒரு சீசன் 5 திருப்பூர் தமிழன்ஸ். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல டேலண்ட்ஸும் வந்துருக்காங்க நமக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து சேப்பாக் சூப்பர் கில்ஸ் ஒரு ஆஷிக்கிங்கிற ஒரு பிளேயர் இருக்கட்டும், திருச்சி கிராண்ட் சோலர்ஸில் ஒரு வசீம் அகமதுங்கிற ஒரு பிளேயர் லாஸ்ட் சீசனும் நல்லா பண்ண. இந்த சீசனும் கொஞ்சம் லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் பெருசாக இல்லை. அதை தாண்டி ஒரு ராஜ்குமாருங்கிற பிளேயர். ஸோ ஒரு ஐ திங்க் ஒரு ஃபஸ்ட் சீசன்லேயும் டிஎன்பிஎல் ஆடினது இந்த சீசன் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த ஜே கௌஷிக். ஸோ தமிழ்நாடு செட்டப்லேயும் வந்திருக்காரு. ஸோ இந்த சீசனும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக வந்திருக்கு. அதே திண்டுக்கல் டிராகன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவம் சிங் ஒரு லாஸ்ட் சீசனும் கொஞ்சம் நல்ல ஒரு இருந்துச்சு. ஒரு சாம்பியன்ஷிப் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்காரு. ஆனால் அந்த இன்னொரு இது பார்த்தீங்கன்னா லைக் ரீசெண்டாக கொஞ்சம் ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 2 பிளேயர்ஸை ட்ரோல் பண்ணாத ஒரு ஆளுங்களும் இருந்திருக்க மாட்டேங்க. எஸ்பெஷலி ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த 2 பிளேயர்ஸை நீங்கள் வச்சு செய்யாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வித் த பேட் அண்ட் பால் 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எஸ்பெஷலி விஜய் சங்கர் சொல்லி ஆகணும். ஸோ விஜய் சங்கர் மேலே நிறைய கிரிட்டிக்ஸ் வச்சாங்க. அண்ட் தென் நானும் என்னோட இதில் நிறைய வச்சேன் நான். ஏன்னா ஒரு
ஒரு நல்ல ஒரு பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப டிஃபென்சிவாக போயிட்டாங்க. அதுவும் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்லாம் லைக் யாருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ்லாம். ஸோ அப்படி இந்த விஜய் சங்கர் இந்த டிஎன்பிஎல்ல பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வித் த பேட் அண்ட் வித் த பால் ஆல்சோ. அண்ட் அட் த சேம் டைம் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு கம்பேக் சீசன், கம்பேக் ஃபார் சிஎஸ்கேங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இஸ் டோட்டலி டிசப்பாயிண்டட். அந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை வித் த பேட் அண்ட் வித் த பால் ஆல்சோ. பட் இந்த டிஎன்பிஎல் ஃபார் திண்டுக்கல் டிராகன்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஒரு பீக் ஃபார்மில் இருந்தாருன்னு தான் சொல்லணும். ஒரு 83 அடிச்சாரு, ஒரு 68 லைக் பவுலிங்கில் ஒரு ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸ் தான் அஸ்வின் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுவே வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஐ ஓப்பன் ஆகிருக்கும் சிஎஸ்கேக்குமே. இவங்க ரீட்டைன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவாக இருந்திருக்கும். தென் லைக் நம்ம ரீடென்ஷன் அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் வச்சு அவங்க கன்சிடர் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது. அதை தாண்டி ஒரு அப்பர்ஜித்துக்கு ஒரு நல்ல சீசனாக இருந்திருக்கு ஃபார் சிஎஸ்ஜி. தென் பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்பார்டன்ஸ்லேயும் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஒரு முகமது நல்லா பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் தென் பொய்யா மொழிமான பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்திருக்காங்க. எஸ்பெஷலி மதுரை பேந்தர்ஸில் சூரிய ஆனந்துங்கிற ஒரு போலர் லைக் நெல்லை மேட்ச்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 overs 18 அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஓவர்லேயே 4 wickets எடுத்து மேட்சை ஆல்மோஸ்ட் சீல் பண்ணார். ஸோ இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் டிஎன்பிஎல்லேருந்து ஐபிஎலுக்கு ஆடுறாங்க. ஸோ அது வந்து நிஜமாலேயே வந்து இந்த லீக்ஸுக்கு கிடைச்ச வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் பிளேயர்ஸ்க்கெலாம். அண்ட் அட் த சேம் டைம் அப்படி நம்ம ஃபைனல்ஸ்க்கு வந்துடுவோமே. ஸோ திருப்பூர் தமிழன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீசனில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ். லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸ், இந்த டைம் ஒரு ரன்னர்ஸ் அப். ஸோ அவங்க திருப்பூர் தமிழன்ஸ் குவாலிஃபயரில் அகெயின்ஸ்ட் சேப்பாக் ஒரு டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, துஷார் ரவிஜா, அமித் சாத்விக் ஒரு பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ இதுவே என்ன சொல்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. இந்த ரிப்ளை திண்டுக்கல் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அஸ்வின் ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா நான் ஆல்மோஸ்ட் அந்த கேம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு தான் சொன்னேன். சிவம் சிங்க்கு அந்த ஃபீல்டிங் அப்போ ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, பேட்டிங்கே வரலை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு. லாஸ்ட் டைம் ஒரு சாம்பியன்ஸ், இந்த சைடு ஒரு ரன்னர்ஸ். ஸோ ஒரு பேட் சீசனாக தான் முடிஞ்சு திண்டுக்கல் டிராகன்ஸ் பொறுத்திருக்கு. அந்த நைட்டும் திருப்பூர் தமிழ்ஸ் நியூ சாம்பியன்ஸ் ஆஃப் டிஎன்பிஎல். ஸோ இந்த 2025 வந்து இட்ஸ் நியூ ஃபார் எவ்ரி ஒன்னுங்கிற மாதிரி நிறைய புது விஷயங்கள் நடந்துன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர்சிபி ஃபஸ்ட் டைம் கப் அடித்தாங்க. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா WTC வின் பண்ணாங்க. அண்ட் தென் இப்போது ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் வந்து டிஎன்பிஎல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லாவே போயிருந்துருக்கு. ஸோ நிறைய குட் மேட்சஸ் பார்த்துருப்போம். அண்ட் தென் நிறைய நிறைய நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீம்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் இப்போ ஒரு எஸ்பெஷல் லைக்கா கோவை கிங்ஸ் நான் சொல்லணும். ஏன்னா சாய் சுதர்ஷனுங்கிற ஒரு பிளேயர் இல்லாததுனால அவங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இந்த சீசன் டிஎன்பிஎல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பேட்டிங்லேயே அவங்களுக்கு பெரிய நிறைய ஹோல்ஸ்லாம் இருந்துச்சு வித்தவுட் சாய் சுதர்ஷன். லைக் ஷாருக் கானுங்கிற அந்த ஒரு பிளேயர் கேப்டன், அவர் தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது டீமே கொஞ்சம் பில்ட் பண்ணி கொண்டு போனார். பட் அதுவும் பெருசாக ஒரு இது ஆகலை. ஏன்னா அவர் மட்டுமே எவ்வளோ தான் பண்ணுவாருங்கிற மாதிரி இருந்துச்சு. அதர்வைஸ் கொஞ்சம் எல்லா டீம்ஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் தென் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய புது டேலண்ட்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஐபிஎலுக்கு போவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ நான் ரொம்ப நாள் போடணும்னு நினச்சேன். ஸோ ஃபைனலி ஐ புட் த வீடியோ கைஸ். ஸோ லெட்ஸ் see in the next video.